இயேசு நிறுத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், எப்போது கட்டு அவிழும். ஆவியானவர் உணர்த்தின வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 1 வசனம் 64. உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு அவனுடைய நாவும் கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்தரித்து பேசினான். And his mouth was opened immediately and his tongue loosed and he spake and praised God. Luke chapter 1 verse 64. எனக்கன்மானவர்களே, இந்த இடத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, சகரியாவை குறித்து லூக்கா எழுதுகிறார். உடனடியாக சகரியாவுடைய வாய் அவிழ்க்கப்பட்டது, கட்டு அவிழ்க்கப்பட்டது, அவன் வாய் திறந்து பேசினான், தேவனை ஸ்தோத்திரம் பண்ணினான் அப்படின்னு இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். நாம் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்தாலும் சில நேரங்களில் சில கட்டுகள் எப்போது அவிழ்க்கப்படும் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதாவது இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவத்துல அநேகர்கிட்ட பாடுகளோடு போராட்டங்களோடு சில கட்டுகளோடு இருக்கிறவங்க கிட்ட கண்டினியூஸா அவங்க அஃபெக்ட் ஆகும்போது நம்ம போய் பேசினா அவங்க சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? என்னுடைய வளர்ச்சி இந்த பர்சனுக்கு பிடிக்கல பிரதர், அவங்க எனக்கு ஏதோ பண்ணிட்டாங்க, இந்த மாதிரியான காரியத்துல பிசாசு நான் வளர முடியாதபடிக்கு என்னைய கட்டி வச்சிருக்கிறான் பிரதர் அப்படின்னு அநேக காரியங்களை குறித்து அவங்க சொல்றத நம்ம பார்க்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். அநேக நேரத்தில் நாம அடுத்தவங்களை தான் பார்க்கிறோமே ஒழிய நான் என்ன ப்ராப்ளத்தோட இருக்கிறேன், ஏதாவது குறை எனக்குள்ள இருக்கா அப்படின்னு பார்க்க மறந்துடுறோம். இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, சகரியா அநேக நாட்கள் பிள்ளை இல்லாமல் இருக்கிறார். அவர் ஆசாரிய ஊழியம் செய்வதற்காக தேவாலயத்துக்கு போறாரு. அங்க ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது தேவதூதனானவர் சொல்றாரு, அவருக்கு குழந்தை பிறக்க போகுது, உன் மனைவிக்கு இப்படிப்பட்ட குழந்தை பிறக்கும், அந்த மனிதன் இப்படி இருப்பான் அப்படின்னு சொன்ன உடனே இவர் நம்ம வசனம் 18, 19, 20 எடுத்து வாசித்த தெரியும். சகரியாவால நம்ப முடியல. ஏன் அப்படின்னா, அவ்வளோ வயசாயிருச்சு, காலம் கடந்தாச்சு, இனிமே எப்படி இந்த காரியம் நடக்கும் அப்படின்னு தேவதூதனுடைய வார்த்தைய நம்ப முடியல. நம்பாமையினால, விசுவாசம் இல்லாதபடியினால அவருடைய வாய் பேசுற திறமைய இழந்து போறதை நம்ம பார்க்கிறோம். கண்மானவர்களே, நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு என் வாழ்க்கையில சில காரியங்கள் கட்டப்பட்ட மாதிரி, என்னையால செயல்பட முடியாத மாதிரி விஷயம் நடக்குதா, நான் உடனே அடுத்தவங்களை பார்க்க கூடாது. மாறாக ஏன் இருதயத்திற்குள்ளாய் நான் என்ன செய்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு யோசிக்கணும். இந்த இடத்துல சகரியா யாரு? ஆசாரிய ஊழியம் செய்தவர். தேவனுக்கு அந்த இடத்துல பலி செலுத்தி கொண்டிருந்திருப்பார். ஆனாலும் அவருடைய இருதயத்துல தூதன் சொன்ன வார்த்தைய நம்ப முடியல. இன்னைக்கு நாம அநேக காரியங்களை நம் வாயினால பேசி கொண்டிருக்கலாம், விசுவாச அறிக்கைகளை வாயினால சொல்லிட்டு இருக்கலாம், தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கலாம். ஆனால் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? ஒரு காரியத்துல தேவன் மேல் இருதயத்தில் இருந்து, அதாவது என்னுடைய சக்திக்கு மீறினதா இருக்கலாம், என்னுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டதா இருக்கலாம், ஆனாலும் தேவன் மேல் விசுவாசமா இருக்கிறோமா? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, தேவதூதன் சொன்ன காரியத்தை நம்பாததுனால பேசும் திறனை சகரியா இழந்து போனார். கடைசியா பிள்ளைக்கு பேர் வைக்கிறப்போ, பிள்ளை பிறந்தாச்சு, பிள்ளைக்கு பேர் வைக்கிறப்பதான் அவர்கிட்ட கேட்டதுக்கு யோவான் அப்படின்னு தனக்கு என்ன சொல்லப்பட்டதோ, தூதன் எதை அறிவித்தாரோ அதை யோவான் எழுதி காண்பிக்கிறாரு. அந்த இடத்துலதான் நம்ம வாசித்த இந்த வசனம் வருகிறது. இம்மிடியேட்டா என்ன ஆகுதுன்னா, அங்க வாய் கட்டவிழ்க்கப்படுது, அவரு பேச ஆரம்பித்தார், தேவனை துதிக்க ஆரம்பித்தார் என்று பார்க்கிறோம். என கண்மானவர்களே, தேவன் மேல் கொண்ட அவிசுவாசத்தினாலே இழந்து போன அந்த பேச்சு எப்ப வந்தது? தேவன் சொன்ன காரியத்தை தன்னுடைய வாழ்க்கையில செய்த போது திரும்ப பெற்றுக்கொண்டார். இன்னைக்கு நீங்களும் நானும் சில காரியங்கள் என் வாழ்க்கையில நடக்கலன்னு சொல்லிட்டு இருக்கோமா? சில விஷயத்துல நான் கட்டப்பட்டது மாதிரி எனக்கு ஒரு ஃபீலா இருக்கு, என் சூழ்நிலை அப்படி மாறுது அப்படின்னு நினைக்கிறோமா? எனக்கு அன்பானவர்களே, நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஏதாவது ஒரு காரியத்துல தேவனை நம்பாம, தேவனை விசுவசிக்காம, இது எப்படி நடக்கும் அப்படின்னு ஒரு டவுட்டோட இருக்கோமா?
நம்ம யோசிக்கணும். ஏதாவது ஒரு காரியம் நமக்குள்ள அப்படி நடந்தது, அப்படி நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இம்மிடியேட்டா அதை தேவனிடத்தில் ஒப்படைக்கணும். தேவனிடத்தில் எல்லாவற்றிலும் சார்ந்து அவரை முழுவதுமாய் விசுவாசிக்க ஆரம்பிக்கணும். நம்ம ஏதோ விசுவாசத்தை வாயினால மாத்திரம் அறிக்கை பண்ணக்கூடாது, மாறாக நம்முடைய செயல்களிலே அதை பின்பற்ற ஆரம்பிக்க வேண்டும். நான் எப்போ தேவன் சொன்ன காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில கடைபிடிக்க ஆரம்பிக்கிறேனோ அப்போது தடைபட்டு போயிருக்கிற, பிடிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற, கட்டப்பட்ட நிலையில் இருக்கிற என்னுடைய காரியங்கள், என் வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதங்கள் கட்டவிழ்க்கப்படுவதை நாம் பார்க்க முடியும். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இன்னைக்கு அநேக காரியங்கள் எங்களுக்கு நீர் வாக்குத்தத்தமாய் தந்திருக்கிறீர் தகப்பனே. நாங்க ஏதோ ஆரம்பத்துல விசுவாசிக்கிறோம், ஆனாலும் எங்களுடைய சூழ்நிலைகள் நிமித்தமாய் அநேக நேரத்துல எங்க விசுவாசத்தை இழந்து நிற்கிறோம் தகப்பனே. இதனால அநேக விஷயங்கள் எங்க வாழ்க்கையில தடைபட்டு நிற்கிறதை ஆவியானவரே நீர் அறிந்திருக்கிறீர். அப்பா, உம்மை முற்றிலுமாய் விசுவாசித்து உம்மை மாத்திரமே நாங்கள் சார்ந்து காரியங்களை செய்ய நீர் எதை காண்பிக்கிறீரோ, எதை சொல்லுகிறீரோ அதை எங்க வாழ்க்கையில செய்து முடிக்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.